பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறோம்னா, ஐயா முக நம்ம எந்த லெவலுக்கு ஒரு காமெடி பீஸை போய் முதல்வராக எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கவே சிரிக்கிறதா அழுகுறாதுன்னே தெரியல. இன்றைக்கி நேற்று காமெடி பண்ணியிருக்காரு பாருங்க. ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்கள, ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கள வந்து நோயாளிகள்னு சொல்லக்கூடாதான், பயனாளர்கள்னு சொல்லணுமா. என்னடா கொடுமை இது. அன்னைக்கு என்னடானா காலனின்னு வச்சா சாதி வந்துக்கிட்டே இருக்கும், காலனியை ஒழிச்சிட்டா சாதியை ஒழிச்சிடலாம்னு சொன்னார். மனுஷன் என்ன நேரம்னு சொன்னாரோ அங்கங்கே அவ்வளவு சாதி கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. தூத்துக்குடியில் சகோதரர் கவினோட கொலை உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருமே நல்லா படித்தவங்க. இறந்த சகோதரர் கவின் வந்து ஐடி கம்பெனியில் அவ்வளோ ரூபா சேலரி வாங்குறாரு. இங்கே வெட்டின சகோதரர் சுர்ஷித்துங்கிறவர் அத்லெட்டில் அவ்வளோ நல்ல வேலைக்கு போயிருந்துருக்கலாம். இப்போ 2 பேரோட வாழ்க்கையும் இந்த திருட்டு டிஎம்கே அரசாங்கத்தால் 2 பேரோட வாழ்க்கையை தொலைச்சிட்டுமே இருக்கிறாங்க. சுர்ஷித்தோட அப்பா அம்மா காவல்துறை அதிகாரிகளாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கெட்ட பேர் ஒட்டுமொத்த அவங்களோட சமூகத்துக்கு அத்தனை பேருக்கு இவங்க ஒருத்தாங்க பண்ணனால ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் கெட்ட பேர். இதை ஆதரித்து யார் சொல்கிறான்னா இந்த டிஎம்கே காரங்க மாதிரி, ஏன்னா ஓட்டு பிச்சை எடுக்கணும் இல்லை சாதியை வச்சு பிளப்பு நடத்துகிறவங்க மட்டும்தான் அதை சரின்னு சொல்கிறாங்க. மித்த அத்தனை பேருமே இது தப்பு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவன் கஞ்சா குடிக்கி படிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகிறதுக்கு இல்லாமல் யாராவது நல்ல வசதியான வீட்டு பெண்களை மாடைக்கு அவங்களோட இது தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி உள்ளவனை வெட்டி கொண்டாங்கன்னா நானுமே அதை ஆதரிப்பேன். பாரதிய ஜனதா கட்சியுமே கூட கண்டிப்பாக ஆதரிக்கும். ஏன்னா நீ அவன் கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து தன் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வருவான். நீ வலியாமல் குடிச்சிட்டு போய் அந்த பொண்ணை டேக்கா ஏமாற்றி அவள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்ப. அதை கூட பிறந்தவனோ பெற்றவங்களோ பார்த்துட்டு சும்மாயா இருப்பாங்கன்னு சொல்லுவேன். நீ நல்ல ஆண்மகனாக இருந்தால் என்ன பண்ணணும், நல்லா படித்து ஒரு நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கிக்கிட்டு போய் என்ன பொண்ணு தாங்கன்னு கேட்கணும். அதுதான் ஒரு கரெக்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு, அது ஒரு கரெக்டான ஒரு முறை அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் இதில் வந்து அப்படியே உள்டாவாக இருக்குது. தம்பி கவின் அவர்கள் வந்து நல்லா படிச்சிருக்காரு, நல்ல சம்பளம் வாங்குறாரு. அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்த டிஎம்கே அரசாங்கம் தான், வேற யாருமே இல்லை. டிஎம்கே அரசாங்கம் தான். அவங்க தான் இந்த சாதியையும் மதத்தையும் ஊக்குவிக்கிறது யாருன்னா இந்த டிஎம்கே அரசாங்கம் தான். கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ 2 சகோதரரோட ரெண்டு குடும்பமும் வம்பா போச்சு இந்த டிஎம்கே அரசாங்கத்தால். அப்புறம் என்ன சொன்னார், மாணவர் விடுதியை சமூக நீதியாக விடுதியாக மாற்று. என்னையா உனக்கு நீ முதல்வராக என்ன உனக்கு ஏதாவது இந்த காமெடி நடிகராக போக வேண்டியவரை பிடிச்ச ஒரு காமெடி நடிகரை போய் கொண்டு வந்து முதல்வராக்குனா அவருக்கு என்ன ஆட்சி நடத்த தெரியும்? அவர் மாணவர் எந்த விடுதி, இப்போ மாணவர் விடுதியை சமூக விடுதி நடத்திட்டு அங்கே கரெக்டான உணவு முறைகள் அங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அப்படி உணவு கொடுக்காங்க. அவ்வளோ சுகாதாரமாக இருக்குது. பாத்ரூமில் இருந்தால் தண்ணி வர்றதில்லை, சாப்பாடு ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக கேட்டால் தட்டை வச்சு அங்கே வேலை பார்க்குற ஆயாம்மா அடிக்காங்க. என்ன சார் உங்களோட ஆட்சி நீங்கள் நடத்துகிறீங்க? மருத்துவமனைக்கு போனால் உடம்புக்கு முடியாதவன் நோயாளின்னு சொல்லாமல் பிறகு எப்படி சார் சொல்லுவாங்க? அவனுக்கு என்ன நோய், என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இந்த பிரச்சனைன்னு சொல்லி தானே ஆகணும். நாங்கள் மருத்துவ பயனாளர்கிட்ட சொல்ல முடியும். என்ன ஒரு கேவலங்கெட்ட ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த ஆட்சியை போய் இந்த முதல்வரை போய் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொன்று என்னென்னா, இதே மாதிரி தான் 1 மாதத்துக்கு முன்னால் கவின் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவரோ அதே மாதிரி தான் தனுஷுங்கிற சகோதரரும். அவங்க முஸ்லீம், அந்த தனுஷுங்கிற சகோதரர் லவ் பண்ணுற பொண்ணு வந்து ஒரு முஸ்லீம். அந்த முஸ்லீமோட வீட்லேயே அடித்து கொண்டு தூக்கி பண்ணாங்க. ஆனால் அதை பற்றி இந்த நம்ம சகோதரர் கவினுக்கு கிடைச்ச ஊடக வெளிச்சம் வந்து ஏன் அந்த தனுஷ் சகோதரர் கிடைக்கலன்னு எனக்கு தெரியல. மரணம்னா எல்லாமே அந்த மரணம் தான். ஆணவ படுகொலைனா எல்லாமே ஆணவ படுகொலை தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன் சகோதரர் கவினுக்கு கிடைச்ச ஊடக வெளிச்சம் சகோதரர் தனுஷுக்கு கிடைக்கலன்னா உண்மையிலே அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. ஏன் முள்ள சாவுக்கு மட்டும் ஏன் இத்தனைக்குமே கவினும் படித்தவங்க, தனுஷும் நல்லா படித்தவர், 2 பேருமே ஐடி ஃபீல்டில் தான் வேலை பார்க்காங்க. இதில் அப்போ என்னங்கிறத பார்க்கணும். ஒருவேளை இந்த பிரச்சனையா சாதி பிரச்சனையை கூட நீங்கள் ஏன் தனுஷுக்கு வந்து எல்லாரும் பொங்கலை, இது எல்லாரோட கேள்வியும் தானே. கண்டிப்பாக இது வந்து இந்த டிஎம்கே அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கலாம். அதிகமான சாதி கொலைகள், அதிகமான ஆணவ படுகொலைகள் எப்போ நடக்கும்னா கண்டிப்பாக அது டிஎம்கே ஆட்சியில் தான் இருக்கும். ஏன்னா சட்டம் இவங்களுக்கு ஆட்சி பண்ணவே தெரியல. அப்படி இல்லைன்னா இந்த படி காமெடி மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாரா? உடம்புக்கு முடியாமல் நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், ஐயா உனக்கு என்ன நான் மருத்துவ பயனாளர்னு சொல்ல முடியும்? ஐயா எனக்கு தலைவலிக்கு, ஐயா எனக்கு காய்ச்சல் அடிக்க, ஐயா எனக்கு ஒரு ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன நோயோ அந்த நோயத்தானு சொல்ல முடியும். நான் மருத்துவ பயனாளர்கள் நான் சொல்ல முடியும்.
இப்படியாப்பட்ட ஒரு காமெடி பீஸை போய் முதல்வர் ஆக்கினா தமிழ்நாடு எங்கே கூடி விளங்கும்? கடந்த 75 வருஷமாக வாங்கின கடத்தை தலைவர் வந்த 4 வருஷத்தில் 4 லட்சம் கோடி தான் 70 வருஷமாக வாங்கியிருக்காங்க. தலைவர் வந்த 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி வாங்கிட்டார். அப்போ இவர் என்ன லட்சணத்தில் ஆட்சி பண்ணுவாருன்னு என் நண்பார்ந்த தமிழ் சொந்தங்களே நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். மேடைக்கு மேடை எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்க? மேடைக்கு மேடை தலைவர் அது சகோதரி கனிமொழியாக இருக்கட்டும், தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க. இளம் விதவைகள் எங்கே அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தா தமிழகத்தில் தான் இருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா அங்கங்கே மதுக்கடைகள் இருக்குது. டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து மதுவிலக்கு, முதல் கையெழுத்து நீட்டு தேர்வு ரத்து. இந்த சின்ன தத்தி இப்போ வா ஏன் பார்ப்போம். இப்போ ஏதாவது பேச நீ உன் ஆட்சியில் தானே நாரி போய் கிடக்குது. லாக்அப் மரணம் உங்களால் தடுக்க முடியுதா? ஒரு காவல்துறை அதிகாரி உங்களை மதிக்காங்களா? லாக்அப் பண்ணுறோம் எல்லாம். ஏன் மதிக்க மாட்டேங்கன்னா பண்ணுற தப்பு பூரா டிஎம்கே காரன் பண்ணுறான். வேறு வழி இல்லை காவல்துறைக்கு, அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா நேர்மையான அதிகாரிகளை தான் நீங்கள் வாழ விட மாட்டேங்கிங்களே, நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிங்களே. அப்புறம் எப்படி உருப்படியாக அவன் காவல்துறை நேர்மையாக செயல்படுவான்? கவர்மெண்ட் ஆஃபீஸில் எங்கே போனாலும் இந்த டிஎம்கே காரங்களோட அராஜகம். பாவம் அவங்களும் சொல்லிட்டு நாங்கள் என்னங்க பண்ணுறது? நாங்கள் காவல்துறை நண்பர்கள்லாம் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வாட்டில் யூடியூப்பில் எங்களை பற்றி கிளின்னு கிளிக்கிங்க, ஆனால் நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஒரு சின்ன இதாக அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணிட்டாலும் சரி, டிஎஸ்பி சுந்தரேசனுக்கே இந்த நிலமைனா ஒரு டிஎஸ்பி ரேஞ்சில் இருக்கிறவங்க டிஎஸ்பிக்கே இந்த இதுனா நாங்கள் சாதாரண கான்ஸ்டபிள் இது இருக்கோம், எங்களுக்கெல்லாம் எந்த நிலமை? நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் எங்களவே சொல்கிறீங்க, இந்த டிஎம்கே ஆட்சியில் நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த லெவலுக்கு ஒரு மோசமான ஒரு அரசாங்கம் இந்த டிஎம்கே அரசாங்கமாக இருக்குது. அண்ணன் அந்த கவின்கிற சகோதரருக்காக போராட்டம் பண்ணாங்க. அண்ணன் திருமாவளவனை நான் வரவேற்கிறேன் உண்மையாகவே. அவர் பண்ணணும். ஏன்னா இது யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு சம்பவம் தான். ஜெயலலிதா ஆட்சியில் நடக்குது, எடப்பாடி ஆட்சியில் நடக்குதுன்னாரு. ஐயா இப்போ யார் ஆட்சியாக நடக்குது? நீங்கள் அதை சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? இப்போ யார் ஆட்சி நடக்குது? முக ஸ்டாலின் ஆட்சி நடக்குது, கருணாநிதி ஆட்சியில் நடந்துச்சு. இதுக்கு முன்னால் நீங்கள் என் வயசு இருக்கும்போது என்ன சொல்லுனீங்க? திராவிட கட்சிகள் 2 திராவிட கட்சிகள் வந்தாலும் சரி, தலித்துகள் மேலே நடத்துகிற தாக்குதல்கள் குறையவே மாட்டேங்குது. ஐயா கருணாநிதி ஆட்சிக்கு வந்தோடனே என்ன செஞ்சார்? அம்பேத்கர் சிலை எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வச்சு நொறுக்க சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி வித்தியாசம்? நம்ம தலித்து மக்களுக்கு முதல் எதிரி யாருன்னா அது கருணாநிதி தான் சொல்லி மேடைக்கு மேடை நீங்கள் தான் தலைவராக பேசுனீங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களே நீங்கள் தான் பேசுனீங்க. இப்போ 2 தினங்களுக்கு முன்னால் சகோதரர் கவினுக்கு ஆதரவாக நீங்கள் போராட்டம் பண்ணினீங்க. நான் வரவேற்கிறேன், நன்றி, வாழ்த்துக்கள். ஆனால் ஏடிஎம்கேவை மட்டும் அட்டாக் பண்ணி பேசுனீங்க. இப்போ கரண்டில் ஆட்சியில் இருக்குது யாருன்னு? ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை, அந்த குறிப்பிட்ட சமுதாய தலைவர்கள் நீங்கள் சும்மா சிங்கி அடிக்காமல் நீங்கள் இதே மாதிரி தான் அஜித்குமாரோட மரணத்துக்கும் போய் இது தெரியாமல் நடந்ததுன்னு சொன்னீங்க. அது தவறுன்னு. ஆனால் அது தவறு, யார் பண்ணாலும் தவறு தானே. இவங்க பண்ணின தவறுனால தான் ரவுடிகளெல்லாம் சுதந்திரமாக செயல்படுத்தாங்க. ரவுடிகளாகட்டும், கஞ்சா விற்கிறவனாகட்டும், அவங்க பாட்டில் நம்ம பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணுறவங்களாகட்டும், நீங்கள் இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட போய் தான் நமக்கு சப்போர்ட்டாக இவங்க இருக்காங்க, நமக்கு சப்போர்ட்டாக டிஎம்கேக்காரன் அவன் இருக்கான், எனக்கு சப்போர்ட்டாக அவன் இருக்கான்னு சொல்லி அவன் தப்பை தைரியமாக பண்ணுறான். அந்த டிஎம்கேக்காரன் ஊழல் இப்போ எங்கே நிற்கிதுன்னா கோயில் உண்டியலில் கொண்டு நிற்கிது. குளத்தூரில் சுந்தரமூர்த்தி அம்மன் கோயிலில் அந்த டிஎம்கே கவுன்சிலர் இது என்னடா உலகமாக ப்ராடாக இருக்குதுன்னு எனக்கு உண்மையிலே இந்த பத்திரிகைகளை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவரை தனிப்பட்ட முறையில் ஒரு உண்டியில் வச்சு பக்தர்கள் போட்ட காணிக்கை அள்ளிட்டு போயிருந்தார். என்னம்மா அந்த டிஎம்கேக்காரங்க திருடுறாங்க? திருடுறதுக்குன்னே இவங்க பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டு வந்துருப்பான் போடுவா. யாராவது சொன்னாங்க, டிஎம்கேல இருக்கிறவன் எவனும் அக்யூரேட்டாக 100% யோக்கியம் டிஎம்கேல எவனுமே இருக்க முடியாது. கண்டிப்பாக டிஎம்கே காரனாக இருந்தாலும் அவன் அயோக்கியம்தான் அப்படின்னு யாரோ சொன்னாங்க. நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் யார் சொன்னான்னு. அது 100க்கு 100 உண்மை தான். டிஎம்கேல இருக்கிறவன் எவனும் யோக்கியமாக இருக்க முடியாது. நான் என்னோட சுற்றுவட்டார பகுதியிலையுமே டிஎம்கே காரங்களை பற்றி இதுக்கப்புறம் எவன் டிஎம்கே காரோட அவன் குணம் எப்படி இருக்கான்னு சொல்லி நானும் டிஎம்கே காரங்க இந்த பக்கத்தில் என்னோட லோக்கலில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் டிஎம்கே காரங்களை போய் பார்த்துட்டேன். ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி டிஎம்கேல இருக்கிறவன் அத்தனை பேரும் ஒன்றுக்கு மற்றவனாக தான் இருக்கிறான். நல்லவன் எவனுமே டிஎம்கேல இருக்க மாட்டான். ஏன்னா அவன் ஏதாவது ஒரு புறம்போக்கு பொறுக்கி வேலை செய்வான். அதை வச்சு அவனை காப்பாற்றிக்கிறதுக்காக டிஎம்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளும் அப்பாவி மக்கள் நம்ம தேவையில்லாமல் அவனுக்கு ஓட்டு போட்டு நம்ம தலையில் நம்மளே மண்ணடி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த டிஎம்கே தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சி கிடையாது.
அழிச்சு ஒழிச்சிடணும். ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி டிஎம்கே. அவங்க இருக்க நம்ம தமிழர்களுக்குள்ள சாதி கலவரத்தை தூண்டி விட்டு அவன் நல்ல சொகுசாக வாழ்கிறதுக்காக நம்மளை சாதி கலவரத்தை தூண்டி விட்டுருவாங்க. நம்மளை தூண்டி விட்டு நமக்குள்ளே வெட்டிட்டு குத்திட்டு செத்து அவன் அப்படியே சொகுசாக பங்களாவில் இருந்துக்கிட்டு நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம நான் உயர்ந்தவன், நீ உயர்ந்தவன், நீ அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் நம்ம வாழ்க்கையே நம்மளே கெடுத்துக்கிட்டு இருக்கோம். என் அன்பு தமிழ் உறவுகளை, என் அன்பு தமிழ் சொந்தங்களை, தயவு செஞ்சு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளையும் ஆதரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்யணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.